ஹாய் மக்களே! நாம ஃப்ரீயா பேக்கிங் கிளாஸ் சொல்லிக் குடுத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன மட்டும் தட்டினா போதும். அதோட நாங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலே ஈஸியா, சூப்பரா வந்து பேக்கிங் கிளாஸ நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம். ஸோ நெறைய பேருக்கு வந்து பேக்கிங் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கு திங்ஸ் எங்க கிடைக்கும்? எப்படி பண்றது? காம்பவுண்ட்னா என்ன? எங்க கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே மோட்டிவேட் பண்றதுக்காகவே திங்ஸும் நாமளே சேல் பண்ணிட்டுருக்கோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ரிபிள் சாக்லேட் லோடட் ப்ரௌனி தான் நாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்கிறத மீறி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ட்ரிபிள் சாக்லேட் லோடடில் வந்து என்ன மாதிரியான சாக்லேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் இது கரெக்டான டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் லோடட் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வீட்டிலையே சுலபமாக செஞ்சு பார்க்குற அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1/4 kg அளவுக்கு தான் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் உருக்க போகிறீங்களோ அதே பாத்திரத்தை வெயிட் மிஷின் மேலே வச்சுட்டு டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டார்க் காம்பவுண்டை கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை 70 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 72 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம 1 கிராம் 2 கிராம் கூட குறைய எடுக்கிறதுனால நம்மளோட ப்ரௌனியில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் அப்படியே சேர்க்கும் போது வாட்டர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் மாறினதுக்கப்புறம் தான் பட்டரை ஆட் பண்ணணும். இப்போ நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி செய்யும் போது தான் நம்மளோட ப்ரௌனியோட செல்ஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 டேஸ்க்கு வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். எப்போவுமே நம்ம காம்பவுண்ட் டார்க் காம்பவுண்ட் ஆகட்டும் எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் நீங்கள் கவரை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும் நம்மளோட சாக்லேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ப்ரௌனி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஹவருக்கு முன்னாடியே வந்து அந்த காம்பவுண்டை வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு ட்ரையான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதுலேயும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு மூட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எல்லா எசன்ஸை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால 3த்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக பட்டரையும் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நான் வந்து எப்போவுமே ஓவனில் வச்சு தான் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணேன்னா அது வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஓவன்லாம் வச்சு இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங்கில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆறு இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டரை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டை உள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரையும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சுகர் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். சுகர் தான் வந்து இந்த ட்ரிபிள் சாக்லேட்டில் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் 40 கிராம்ஸும் நார்மல் சுகர் வந்து 35 கிராம்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய கஸ்டமருக்காக செய்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகரை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 30+30 வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சாக்லேட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுலேயே ஏற்கனவே ஒரு சுகர் இருக்கும். ப்ளஸ் வந்து நாமளும் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளோட ப்ரௌனியில் நிறைய இனிப்பு சேர்ந்து நம்மளோட ப்ரௌனி ஒரு பீஸை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ரொம்பவே திகட்டும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரிபிள் சாக்லேட்டை பர்ஃபெக்டாக செய்யணுன்னா இந்த சுகர் லெவல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நாம் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் 50 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் 10 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒன்று சொல்லணும். ஒரு சிஸ்டர் வந்து
கேட்டிருந்தாங்க, கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணாமல் கூட ப்ரௌனி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுற அந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 75 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ மைதா வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் 55 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மற்ற ப்ராசஸ் எல்லாமே இப்போ நான் என்ன செய்கிறேனோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து கிடைக்கும். இப்போ நான் ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பட்டரும் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நல்லா வந்து உருகி வந்திருக்கு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட பேட்டரில் வந்து திட்டு திட்டாக தெரியும், அதே மாதிரி கசக்கும் அங்கங்கே. அதனால் அந்த பேட்டர் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சாக்லேட் தானே சரி நம்ம பேக் பண்ணும் போது உருகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ நம்ம அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து லைட்டாக அதாவது சிறு கசப்பாக வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெடியாக இருக்கிற 2 பேட்டரியும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து பட்டரையும் காம்பவுண்டையும் உருக்குனதுமே அதை எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் வந்து நான் செட் பண்ணிவிடுவேன் என்னோடய ஓவனில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த 10 மினிட்ஸ் வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிரும். இப்போ வந்து நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் 6 இன்ச் டீனில் ஸ்கொயர் டீனில் வந்து என்னோடய பேட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் வந்து பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது நான்ஸ்டிக் பட்டர் ஷீட்டு. ஸோ அந்த மாதிரி ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ப்ரௌனி எதுவுமே ஒட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட் கிளாஸில் அதை வந்து நான் விளக்கமாக காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டூத் பிக்கை வச்சு அழகாக வந்து நம்ம பபிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ப்ராசஸ். இதுதான் நம்மளோட ப்ரௌனியை வந்து ட்ரிபிள் சாக்லேட் லோடட் ஆக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து மில்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்டும் தேவை. உங்களுக்கு 2M பிராண்ட் கிடச்சா அதை வாங்கிக்கோங்க. நான் மோடில் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரிபிள் சாக்லேட் சொல்லி 2 சாக்லேட் தான் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ண காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரௌனியில். உங்களுக்கு வந்து நிறைய வந்து சாக்லேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையவே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே லோட் ஆகிடும். இல்லை எனக்கு மேலோட்டம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அழகாக வெளியே மட்டும் தூவி விடலாம். நான் இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் லோடட் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால உள்ளெல்லாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டரை ஓவனில் வந்து செட் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோடய ஓவனை வந்து 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டரை உள்ளே செட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் மோடில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் மோடு இல்லை அப்படின்னா அப் அண்ட் டவுன் ராடு வந்து ஆனில் வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 or 25 மினிட்ஸு ஒவ்வொரு ஓவனுக்கும் டைமிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் 25 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 20 செட் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அழகாக நான் வந்து டூத் பிக்கை வச்சு செட் பண்ணி எடுக்கும் போது லைட்டாக க்ரம்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட் உங்களுக்கும் இருக்கலாம், அதனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். ஒன்றுத்தில் நீங்கள் க்ரம்ஸுக்கு ஒட்டியிருக்க மாதிரி காமிக்கிறீங்க, ஒன்றுத்தில் வந்து இந்த ஸ்டிக்கில் டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாத மாதிரி காமிக்கிறீங்க. எது பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 டைப்லேயும் நம்ம வந்து ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று க்ரம்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாவது அந்த க்ரம்ஸ் லைட்டாக ஒட்டி இருக்கணும். நான் வந்து அந்த காமிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் லைட்டாக வந்து ஒட்டி இருக்கும். அதுதான் வந்து ஒட்டாத ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னுமே ஒட்டாத ஸ்டேஜெலாம் இருக்குது. அடுத்தது க்ரம்ஸ் கூட வரல அப்படின்னா அது வந்து ஓவர் பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து கேக் பதத்துக்கு நமக்கு ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு விடாமல் லைட்டாக க்ரம்ஸ் இருக்கணும். அதுக்குன்னு ஓவர் க்ரம்ஸ் மீன்ஸ் அப்படியே ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பர்ஃபெக்டான சூப்பரான ட்ரிபிள் சாக்லேட் லோடட் வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னதான் இருக்குது இதை இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நானே யோசித்தது உண்டு. ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் ப்ரௌனி வந்து சேல் பண்ணுறோம். இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. எங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்குறோம். மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து கஃபே ஓனர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கும் வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபர்
ஆஃபரும் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சென்னை சரௌண்டிங்கில் கேக்ஸ் அண்ட் ப்ளம் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கும் கேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.